பிரதர் ஒரு மெசேஜ். த டைட்டில் இஸ் சவால், சேலஞ்ச், த சேலஞ்ச் பிட்வீன் காட் அண்ட் சைட்டன். ஸோ வாட் டெவில் வாண்ட்ஸ் ஃப்ரம் அ கிறிஸ்டியன் ஆர் ஃப்ரம் அ பிலீவர் ஆர் அ சரவுண்ட் ஆஃப் காட். இப்போ யோபுனுடைய காரியத்தில் யோபை குறித்து சாத்தான் பிதாட்ட போய் சேலஞ்ச் பண்ணான், ஆண்டவர்கிட்ட போய் சேலஞ்ச் பண்ணான். வாட் இஸ் எ சேலஞ்ச்? கிவ் மீ அ சான்ஸ். அவனுக்கு ஃபுல்லாக பெரிய டபுள் ஃபென்ஸ் போட்டு அவனுக்கு வேலை அடிக்கவில்லையோ. ஸோ எனக்கு அந்த வேலையை மாத்திரம் ப்ரீச் பண்ணி விடணும். நான் வந்து ஐ வில் ஐ வில் சி தட் அவன் நீதிமானும் உத்தமனாக இருக்கான், ஆனால் அவனை ஆசீர்வச்சிருக்கிறேன், அதனால் நம்ம துதிக்கிறான். என் கீழே கொஞ்சம் பெர்மிஷன் கொடும், அவனை நான் தூசிக்க வைக்கிறேன். அவன் வாயில் துதி இருக்கு இல்லையா, அது தூசிக்க வைக்கிறேன். தூசிக்கானோ பாரும். அப்போது ஆண்டவர் அவனை அதை அனுமதிக்கிறாரு. ஸோ முதல் பால் போடுறான். யோபு 6 அடிக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ட்டான். அவன் தூசிப்பான்னு நினச்சான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உடனே ஆண்டவர் சிரித்தார். கர்த்தருக்கு தெரியும் இல்லையா, அவர் பிள்ளைகளை அவருக்கு தெரியாதா? என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்குறது. காட் நோஸ் அஸ். நம்ம தூஷிப்போம்னா அதுவும் அவருக்கு தெரியும், முன்னறிவிப்பார். நம்ம தூஷிக்க மாட்டோம்னா அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். ஸோ ஆண்டவர் பிசாசுக்கு சரியான கோபம். என்னடா இவ்வளோ அடித்தோம் அவன் துதிக்கிறானே அப்படின்னு. தூஷிப்பான்னு பார்த்தோம். சரி ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும், அவன் சரீரத்தை நான் தொடுறேன் அப்படின்னு. சரி தொட்டுக்கோ, சேலஞ்சில் யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம். அப்போது அந்த 2வது பேய் மிக கொடூரமாக அவனை வந்து 2வது பேய் அட்டாக் வந்து 2வது திருப்பியும் சேலஞ்ச் பண்ணுறேன். நான் அவனை திருப்பியும் தூசிக்க வைக்கிறேன், ஆனால் பட் எனக்கு சரீரத்தை தொடர்றதுக்கு பெர்மிஷன் பண்ணும். சரி சரீரத்தை தொட்டாச்சு. மறுபடியும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான். டே அப்பா போதும். அதுக்கு பிறகு ரீஹபிலிட்டேஷன் பீரியட். அவன் 8 மாதம் அந்த பாடுகள் அப்படியே போச்சு. முதல் பாலே ஜெயிச்சிட்டான். அவன் திருப்பி பால் போடுறதுக்கு பால் கிடையாது, அவ்வளோதான், முடிஞ்சது, போயிட்டு வா. ஸோ ஆண்டவருடைய உள்ள எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம். அவன் பிள்ளை என்னை துதிக்கிறான் பாரு, துதிக்கிறான் பாடுறான்னு சொல்லியிருப்பார் சாத்தான்ட்ட. ஸோ சைட்டன் வாண்ட்ஸ் 3 things. ஒன்று, நம்ம அடிப்படை கமெண்ட் வந்து அன்பு இல்லையா, முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவன் நேசிப்பாங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவர் ரொம்ப நேசிப்பாங்க ஆரம்பத்தில். அந்த அன்பை எடுக்கணும். ஹி வாண்ட்ஸ் தட் லவ் அண்ட் ஹி வாண்ட்ஸ் டு பிளான்ட் பிட்டர்னஸ் அகேன்ஸ்ட் காட். செகண்ட், விசுவாசம், அந்த ஃபெய்த்தையும் எடுக்கணும். 3வது துதி இருக்கு இல்லையா, துதியை எடுத்துகிட்டு தூஷணத்தை வைக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரைஸ் தூஷணம், இன்ஸ்டெட் ஆஃப் லவ் பிட்டர்னஸ், அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபெய்த் அன்பிலீஃப் அண்ட் டவுட்ஸ். இதுதான் சத்துருவின் நோக்கம். இப்போது ஜோபுடைய ஹெல்த்தை தொட்டு பிசாசுக்கு ஒன்றும் ஆகப்படுறது இல்லைல்ல. பிசாசு அந்த ஹெல்த்தை வச்சோ அந்த மாடை வச்சோ அவன் ஒன்றும் செய்யப்படுறது இல்லை. என் ஃபீட் வந்து 3/4 ஃபீட் எடுத்துட்டான் பிசாசு. அவனுடைய நோக்கம் அந்த ஃபீட்டு கிடையாது. ஃபீட்டை வச்சு அவன் என்ன பண்ண போகிறான்? நான் தேவன் நேசிக்கிறேன் இல்லையா, ஆவியை நான் ரொம்ப நேசிப்பேன், அதை எடுத்துடணும். அந்த நேசத்துக்கு பதிலாக பிட்டன்ராஸ் வைக்கணும். அடுத்தது, நான் கண்ணை மூடிட்டு ஆண்டரை விசுவாசிப்பேன், அந்த ஃபெய்த்தையும் ட்ரீம் பண்ணுவேன், அந்த ஃபெய்த்தையும் எடுத்துடணும். அடுத்தது அன்பு. அடுத்தது ப்ரைஸ், துதிப்பேன். என் ஆவி திடீர்னு ஆண்டை துதிக்கும். அந்த துதியை எடுத்துகிட்டு தூஷணத்தை வைக்கணும். நான் அநேக விஷயங்களை தவறியிருக்கேன் பிரதர். ஆனால் இந்த சேலஞ்சை நான் ஆண்டரை விட்டு கொடுக்கல. நான் தூஷிக்கவும் இல்லை, நான் தேவனை இன்னும் அதிகமாக நேசிக்கிறேன், நான் இன்னும் அதிகமாக விசுவாசிக்கிறேன், நான் இன்னும் அதிகமாக என்ன சொல்கிறது, இன்னும் அதிகமாக ஆண்டரை நேசிக்கிறேன், இன்னும் அதிகமாக விசுவாசிக்கிறேன். அது எவிடெண்ட்டாக என்னால் சொல்ல முடியும். அநேக விஷயங்களை தவறுனா இந்த விஷயத்தில், இந்த சோதனையில் நான் கர்த்தரை வெட்கப்படுத்தலை, நானும் சிக்ஸர் அடித்தேன். ஸோ இதான் என்னுடைய இந்த சேலஞ்ச் வந்து. இன்னொரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கேட்குறேன். ஒருவேளை யோபு செத்தே போயிருந்தாலும் அந்த சேலஞ்சில் ஜெயித்தது தேவன் தான். பிகாஸ் தூசிக்கல, அதான் பாயிண்ட் இஸ் தட். ஸோ நான் அந்த தேவன் வந்து சாத்தான கடைசி கட்டம் வரைக்கும் ஜெயிக்க விடுவார். லாஸ்ட் சீனை மாற்றுவார் ஆண்டவர். அதில் ஆண்டவருக்கு ஒரு திருவிளையாடல், அவருடைய சந்தோஷம். யூ டெரைவ் சம் ப்ளஷர் அவுட் ஆஃப் இட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆமான் விஷயத்தில் அடுத்து இன்னொரு பெரிய சேலஞ்ச் சாத்தானுக்கு. எப்படின்னா, உங்கள் ஸ்திரீன் ஊற்றும் தலை நசுக்கும், ஏன் தலையை நசுக்கிறதா அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து அதை சேலஞ்ச் பண்ணான். இதை நம்ம நிறைவேற்ற வரக்கூடாதுன்னு சொல்லி 4000 வருஷம் அந்த ப்ராஃபஸிக்கு விரோதமாகவே போகிறோன்னா. த என்டையர் ஓல்ட் டெஸ்டமென்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தட். The Bible is a book of war. It's a book consisting of the war between God and Satan. நம்மலாம் காயின்ஸ் தான். ஸோ அந்த ப்ராஃபஸி நிறைவேறக்கூடாதுன்னு சவால் விட்டான் சாத்தான். எவ்வளவோ கேம் ஆனால் அதில் ஒரே ஒரு இதை மாத்திரம் நான் சொல்கிறேன். யூதர்களை ஃபுல்லாக அழிச்சிட்டா அந்த ஸ்திரீ நூத்தம் தான் தலையை நசிக்க முடியாதுன்னு சொல்லி யூதர்களை ஃபுல்லாக சங்கரிக்கிறதுக்கு ஆமாம் ரெடி பண்ணிட்டான். ஸோ சாத்தான் வந்து செலிப்ரேட்டட் ஆல்மோஸ்ட். சரி, நாளைக்கு காலையில் எல்லா யூதர்களும் சங்கரிக்கப்படுவாங்க. அப்போது அந்த யூத வித்துலேருந்து என்ன ஸ்திரீயின் வத்தாகி அது என்ன அழிக்கிறதுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி சாத்தான் சந்தோஷப்படும். லாஸ்ட் சீனில் தான் ஆண்டர் சாத்தாலாம் தட்டுவார். God plays a winning game. Please understand, God plays a winning game. He never loses. If he loses, then he is not God. இல்லையா, சாத்தான் இருக்காம ஃபுல்லாக விளாட விடுவார், ஃபுல் த்ராட்டில் விளாட விடுவார். டைஸில் ஒரு கொட்டு டம்முன்னு அவனை அவமானப்படுத்துவார். ஸோ இந்த கேமை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கேம் பிளான் ஆஃப் காட். காட் ஆல்வேஸ் பிளேஸ் அ வின்னிங் கேம். அவர் சைடில் இருக்கீங்க, நீங்கள் பாக்கியம். யார் சைடில் இருக்கீங்கிறது தான் ஒரே கொஸ்டின். ஸோ இந்த சேலஞ்சு வந்து, அந்த சேலஞ்சில் நீங்கள் கர்த்தரை வெட்கப்படுத்தாமல் போயிட்டீங்கன்னா
அவன் பிசாசை வெக்கப்படுத்திட்டிங்கன்னா போதும். நீங்கள் கத்தரை வெக்கப்படுத்தி நீங்கள் துதிச்சிட்டிங்கன்னா ஆண்டவர் முகம் கோந்துருவார், அவர் வேதனைப்படுவார், பிசாசு சிரிப்பான். ஓகே, ஸோ நம்ம இதை புரிந்து கொள்ளணும். அடுத்தது இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அந்த ராஜாவுக்கும் அந்த 4 பேருக்கும் ஒரு சேலஞ்ச் இருந்தது. இவங்க 4 பேரையும் அந்த சிலைக்கு முன்னால் நான் பவு பண்ண வைப்பேன் அப்படின்னா, அவனுக்கு பவு கிடைச்சதா? டிட் த கிங் கெட் அ பவு கிடைச்சதா? கிடைக்கவே இல்லை. இப்போ யார் ஜெயித்தா? ஒருவேளை அவங்க 4 பேரும் தீயில கருகி செத்தே பிறந்தாலும் ராஜா தான் தோற்று போனான். அவன் கேட்ட பவு அவங்ககிட்டருந்து கிடைக்கல. ஸோ நம்ம இதை தான் புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னும் ஒரு பாருங்கள். ஸோ பவுல் he played a winning game as a player of God. ஆண்டவருடைய முக்கியமான பிளேயர் வந்து பால் இல்லையா? ஸோ இந்த சவாலை நம்ம புரிஞ்சுக்கணும். சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவளை எல்லாவே இருக்குது. ஸோ வாட் ஹி வாண்ட்ஸ் ஃபெய்த், லவ் அண்ட் ப்ரைஸ் ஃப்ரம் யூ. And he wants to place unbelief instead of faith. He wants to pluck your love and place bitterness, and he wants to, pluck your, love and place bitterness, pluck your praise and give you, put blasphemy on you. இல்லையா? அன்புக்கு பதிலாக கசப்பையும், விசுவாசத்துக்கு பதிலாக அவிசுவாசத்தையும், துதிக்கு பதிலாக தூஷணத்தையும் நம்ம உள்ளத்தில் விதைக்கிறதான் பிசாசுடைய ஒரே நோக்கம். அதனால தான் உங்கள் வேலையை எடுக்கிறான், ஒருத்தருடைய ஹெல்த்தை தொடுறான், குடும்பத்தை உடைக்கிறான், குடும்பத்துக்குள்ளேயே விரோதத்தை உண்டு பண்ணுறான். எல்லா போராட்டங்களும் டேர்ட்டி கேம்ஸும் அகெயின்ஸ்ட் திஸ் 3 அப்ஜெக்டிவ்ஸ். சிம்பிள். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். நம்ம கத்தருடைய வின்னிங் சைடில் இருந்துட்டிங்கன்னா, அவரை கொஞ்சம் வெட்கப்படுத்தாமல் இருந்துட்டிங்கன்னா போதும். ஆண்டவர் உங்களை தூக்குவார். எப்படி தூக்குவார்? யோபு தூக்குன மாதிரியே தூக்குவார். பயங்கரமாக இருக்கும். 2 மடங்கு கீர்த்தி உலகமெங்கும் பெருகிட்டு அவர் 2 மடங்கு கொடுத்தாரு. வாழ்ந்து சுயித்தான். ஸோ இந்த வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக.